தமிழக வெற்றி கழகத்துல மோசடி பேர்வழிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டவர் இப்போ இணைந்திருக்காரு அப்படின்னு சிபிஐ கட்சியுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அரசியல் வட்டாரங்கள்ல இது பேசும் பொருளா மாறி இருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர்கள்ல ஒருத்தரான சி மகேந்திரன் அவர்கள் நேற்று முன்தினம் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்தாரு. இதுவே அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டது. இந்த நிலையில சி மகேந்திரன் அவர்கள் மீது அடுக்கடுக்கான பல புகார்களை எடுத்து வச்சிருக்காரு வீரபாண்டியன். ஏற்கனவே கட்சியோட ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டவர் இவர் அப்படின்னு பலருக்கும் ஷாக் கொடுத்திருக்காரு. அவர் வெளியிட்ட அறிக்கையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில மூத்த உறுப்பினரான சி மகேந்திரன் அவர்கள் கட்சி அமைப்புகள்ல பல்வேறு நிலைகள்ல பொறுப்பு வகித்தவர். சமீப காலமா கட்சியோட அமைப்பு விதிகளுக்கு விரோதமாகவும் கட்சியுடைய கோட்பாட்டு நெறிமுறைகளுக்கு எதிராகவும் செயல்பட்டு இருக்காரு. கட்சி அதனால அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கையும் எடுத்திருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கட்சியோட ஆரம்ப கால தலைவர்களால உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு தமிழகத்துல மிகச்சிறந்த மதிப்புமிக்க பதிப்பகமா வளர்ந்திருக்கக்கூடிய நிறுவனத்தை குறுக்கு வழியில சிலர் கையகப்படுத்துவதற்கு மோசடியான ஆவணங்களை தயார் செஞ்சிருந்தாங்க. அத்தகைய மோசடி பேர்வழிகளுக்கு ஆதரவாதான் சி மகேந்திரன் செயல்பட்டாரு. இதனாலதான் அவர் மீது கட்சி ஒழுங்கு நடவடிக்கையும் எடுத்தது. அவரும் கட்சியோட எந்தவித தொடர்பும் இல்லாம இருந்தாரு. அவரு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய தவறை திருத்திக்கிட்டு கட்சியோட தன்னை பொருத்தி கொள்ளுவாரு அப்படின்னு நினைச்சா இப்போ தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருக்காரு. இவரோட இந்த நடவடிக்கையின் மூலமா அவர் மீது கட்சி எடுத்த நடவடிக்கை சரியானது அப்படின்னு தான் தோணுது. இந்த அறிக்கையில அவர் இப்படி ஒரு விஷயத்த சொன்ன பிறகு பலருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிபிஐ உடைய மூத்த தலைவரா இருக்கக்கூடிய சி மகேந்திரன் மீது இப்படி ஒரு புகார் அவர் எடுத்து வச்சிருக்காரு.